ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஒரு அருமையான தருணத்தை நம்ம எல்லாரையும் ஒன்று கூட வைத்து அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க நம்மளை இங்கே ஒன்றாக இணைத்திருக்காரு. அது கர்த்தருக்கு கூடான கூடிய நன்றி சொல்லுவோம். முதல்ல அவருக்கு இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை எவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கோம், எவ்வளோ போராட்டங்கள் பார்த்துருக்கோம். அந்த எல்லாத்துலேயுமே கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தியிருக்காரு. அது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே. அப்பா, உண்மை போல் ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. அப்பா அப்பா எங்களுக்கு எவ்வளோ அருமையான காரியங்கள் நீங்கள் செஞ்சிருக்கீரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இப்போதும் ஆண்டவரே அப்பா, நீர் ஆளை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, இந்த இடம் முழுவதும் உங்க பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் உணர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஜெரேமியா 29:13 நம்ம பார்க்குறோம். And you will seek me and find me when you search for me with all your heart. நம்ம கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு முழு மனதோடு, ஒரு முழு ஆத்மாவோட நாம் அதை செய்யணும். இப்போது முதலாக நம்ம எத்தனையோ சிந்தைகள் நம்மளுக்கெல்லாம் ஓடிட்டுருக்கோம். அது எல்லாத்தையும் தள்ளி வச்சு கர்த்தருக்கு நம்ம முழு இதயத்தை, முழு ஆத்மாவோட அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். என்னென்ன தாட்ஸோ ஓடலாம், என்னென்ன காரியங்களோ ஓடலாம், அது எல்லாமே தள்ளி வச்சு கர்த்தருக்கு முக்கியத்தை கொடுப்போம். Whatever you do it with wholehearted. Thank you, Jesus. நம்ம எல்லாருக்கும் பைபிளில் தெரியும், அவர் இஸ்ரவேலை எகிப்துலேருந்து வெளில கூட்டு வந்து கானான் தேசம் கூட்டு போனார். ஆனால் அவங்க ஈஸியாக போகலை. நடுவில் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், பார்வோன் அவங்களை துரத்தின்னு வர, அந்த மாதிரி எவ்வளோ காரியங்கள் பார்த்தோம். ஆனால் அவங்க கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் அவங்களை விடுவிச்சார். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தர் அந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பலர் தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பலர் தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள்ல இந்த இஸ்ரவேல் எப்படி அந்த செங்கடல் பார்த்து சோர்ந்து போனாங்களோ, நம்மளும் அந்த மாதிரி ஒரு பெரிய சுச்சுவேஷன், ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியை பார்த்து சோர்ந்து போயிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அந்த செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பக்கம் நடத்தி கூப்பிட்டு போனார். அதே மாதிரி இப்போது நம்ம எந்த பிரச்சனைலாம் இருக்க, ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் நம்ம இருக்கலாம். எந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக, அது மற்றவங்களுக்கு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், நம்மளுக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர் நம்மளை அதை தாண்டி வைப்பார், அவர் நம்மளை விடுவிப்பார்.
அவர் அந்த செங்கடல் போல இருக்கிற ப்ராப்ளம் நம்மளை கற்க வச்சு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமீன். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வைத்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஆண்டவரே அப்பா, எதுவுமே எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே அப்பா. ஆனால் உங்கள் நாமத்தினால மாத்திரமே எங்களுக்கு ஜெயம் எடுக்க முடியும் ஆண்டவரே அப்பா. எல்லா காரியங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரே எங்களுக்கு வழி காட்டுகிற தேவன். எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தரோட வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம். அவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம்லாம் கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு. At its right time it will happen, but we should hold on to it. We should keep faith on it. அவர் வார்த்தை மேலே நம்ம எப்பவுமே சார்ந்திருந்தா நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக தெரியாது. ஏன்னா அவரோட வார்த்தை ஜீவனுள்ள ஒரு வார்த்தை, அதுக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே கிடையாது. அந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அதை கிரியை செய்யும். கண்டிப்பாக அதை கிரியை செய்யும். கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனால் அந்த வார்த்தை மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்குமா? அந்த வார்த்தை மேலே நம்ம அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்னஸை காமிக்கிறோமா? அவர் வார்த்தை மேலே ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார், அவர் நம்மளுக்கு எல்லா உதவியும் செய்வார். ஆமென். அவர் வார்த்தையின் மேல் சார்ந்திருப்பதால் கவலை எதுவும் நினைக்கிற இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன்.
மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நம்ம எத்தனையோ காரியங்களில் நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி பார்க்காம முதல்ல மனுஷங்களை நோக்கி பார்த்துடுறோம். அதனால நம்ம தான் திரும்பி அவஸ்தைப்படுகிறோம். அது மாதிரி செய்யாம நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லா காரியங்களும் எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் கர்த்தர் மேல நம்ம சார்ந்து இருப்பதால் அந்த நெருக்கமெல்லாம் அவர் போக்கிவிடார். ஆமேன், ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் நம் தேவைகளை சந்திக்கிற தேவன், அவர் நமக்கு சுகம் தருகிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அப்பா எத்தனையோ காரியங்கள் நாங்கள் உங்க மறந்துடுறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா நேரத்திலும் ஆண்டவரே தேவைகளுக்கு மாத்திரமே உன்னை நினைக்கிறோமே ஆண்டவரே. அப்பா ஆனா நீர் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை ஆண்டவரே. அப்பா நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஆண்டவரே அதெல்லாம் கிருபையால் மன்னிக்கிறீரே. நாங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உங்க தூரம் போனோம், நீங்க என்ன ஒருபோதும் மறக்கிறது இல்லையா ஆண்டவரே. அப்பா அதுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்க ஒழுங்காக ஆண்டவரே அப்பா எப்பவுமே உண்மை ஆண்டவரே அப்பா நினைத்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உணர்த்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி
எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நான் சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தத்து தேற்றி நீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில நிறைவாக்கி நீர், என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கி நீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நாங்கள் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நாங்கள் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே அப்பா, நீர் எவ்வளோ ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபையா இருக்கிறீர், அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. கொஞ்சம் அந்நிய பாஷையில ஜபித்து கர்த்தரோட வசனத்தை உணரும். ஹalleluya. சிக்கியா தலரபா காதலரபா ஓரி பிபிக்கியா தலரபா தலரபா. ஆண்டவரே ஹalleluya. சிக்கியா தலரபா
talaraba ka talaraba ka sebekian talarama. Uri bibikia talaraba talaraba ka sekia talaraba. Uri bibian talarama sekia talaraba. ஆண்டவரே அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்களும் நீர் ஆண்டவரே அப்பா நீர் இறங்கும் உங்க பிரசாத ஒவ்வொருத்தரும் உணர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பவே நீர் இறங்குவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. செக்கியா தலரபா கதலரபா. Jesus, thank you Jesus, thank you Holy Spirit. தலரபா. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரபீன்கள் போற்றி துதித்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. கைகளை மீண்டும் சொல்லுவோமாக. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே. அல்பாவும் மேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே. ஆண்டவரே அல்பாவும் மேகாவுமானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. மறுபடியுமாக ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா. இப்போதும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரையும் நீர் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா அதிகமாக நாங்க ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களும் உண்மை துதிக்க ஆண்டவரே அப்பா உண்மையை சார்ந்திருக்க உங்க வார்த்தையை சார்ந்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆண்டவரை வழி நடத்துவீராக ஆண்டவரே அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே அப்பா. ஆமா ஆண்டவரே அப்பா நாங்க எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஒருவரே அங்க ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே அப்பா.
நாங்கள் ஒருபோதும் உண்மை மறுதளிக்காமல் ஆண்டவரே அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த மாத்திரமே எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்கத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இப்பொழுதே இசப்பா ஒரு மனப்பாட்டோட இசப்பா உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆண்டவரே. முதலாவது எங்களை தகுதிப்படுத்துங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவீராக. அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீர் இப்பொழுதே இசப்பா எங்க அசைவாடுவீராக, இறங்குவீராக ராஜா. அப்பா நீர் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முற்றிலும் ஆண்டவரே எங்களை வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. காலியான பாத்திரமாக நாங்க வந்திருக்கோம். ஆவியான தேவன் நீர் எங்களை நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இங்க இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரிக்கி சிக்கரனமா சென்டெரலேவே ஓ கசிகாரி லிவிபு ரிக்கரனமோ சிக்கரலவபா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா நன்றி அப்பா தேவனே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு இயேசப்பா நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்திற்காக நன்றி 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 ராஜா. அப்பா நீர் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த வெறுமையான பாத்திரத்தையும் எடுத்து உம்ம சித்தத்திற்கு ஏற்ப பிரயோஜனப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தினால் இது எந்த ஃபேமுக்கோ நேமுக்கோ இல்லை இயேசப்பா. உங்க நீதியையும் உங்க ராஜ்யத்தையும் இந்த பூலோகம் எங்கும் கட்டுவதற்காக ஆண்டவரே நீர் எங்களை பிரயோஜனப்படுத்துவதற்காக நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றி சுவாமி. அப்பா இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஜெனரல் பீப்புளுக்கு ஏசப்பா நீர் எவ்வளோ ஆண்டவரே அப்பா வீடியோஸ் ஏசப்பா போகும்படிக்கு நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அது பிஎன் கிரேஸ்ல ஆரம்பிச்ச ஆண்டவரே ஒவ்வொரு காரியம் எல்லா வீடியோஸும் உம்ம கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். அது எதுலையுமே சப்பா எங்க மாம்சமோ இல்ல எந்த டேலண்ட்ஸோ நாங்க வெளிப்படுத்துவதற்கு இல்ல ஆண்டவரே. உம்ம ராஜ்யத்தை கட்டுவதற்காக மாத்திரமே, உம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக மாத்திரமே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பாத்திரத்தையும் நீர் பிரயோஜனப்படுத்துவதற்காக நன்றி 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 ராஜா. அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு ஜனத்திற்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இதை கிரியை செய்ய கடவுதே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அந்த வார்த்தை போய் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா நீர் இயேசுவின் நாமத்தினால உடைய வல்லமையினால் ஆண்டவரே அதை அப்பா அவர் கேட்கும் பொழுது நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே அதை எங்களுக்காகட்டும் அந்த கேட்க ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் நீர் கிரியை செய்வதற்காக நன்றி சுவாமி நன்றி சுவாமி. அப்பா சிறு பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறீரே அதை உம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தாயின் கருவில் இருக்கிற குழந்தை முதல் ஒரு சிறு குழந்தையும் உம கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். இதை கேட்கிற இதை பார்க்கிற ஒரு பிள்ளைகளும் உமக்கென்று வைராகியத்தோடு எழும்பட்டும், உம ராஜ்யத்தை தேடட்டும், உம்முடைய நீதியை தேடட்டும். அப்பா உமக்காக அசப்பா தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த உலகத்தின் பாவத்தை வெறுத்து உம்மண்டை ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஒரு சாமுவேலை போல நீர் மாற்றுவீராக, ஒரு எஸ்தரை போல மாற்றுவீராக, ஒரு தெபோராளை போல மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா உமக்கென்று தன் வாழ்க்கையை முற்றிலும் அப்பா ஒப்பு கொடுக்கட்டும். இந்த சிறு பிரயாரத்திலே ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகளை உமக்குள்ளாக எக்விப் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. நீர் அபிஷேகிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அன்றைக்கு எப்படி யோவான் ஸ்நானகர் அப்பா தாயின் கருவில் இருக்கும்போது அபிஷேகம் செய்தீரோ ஒரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால அபிஷேகம் பண்ணட்டும் இயேசப்பா. அபிஷேகம் அப்பா நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதை எங்கள் கண்கள் காண போறதுக்காக நன்றி, காதுகள் கேட்க போறதுக்காக நன்றி. அப்போ உமக்குள்ளாக இயேசப்பா we are going to rejoice in you Lord, we are going to rejoice in you Jesus. இந்த ஒரு டெஸ்டிமனி நாங்க சீக்கிரமா கேட்க போறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா வாலிபர்கள் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம் இயேசுவின் நாமத்தினால. அவர்களுக்கு என்று இயேசப்பா உம்முடைய கிருபையினால பிரயாசப்பட்டு எடுக்கிற ஒரு வீடியோஸ் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. அப்பா வாலிப பிரயாசத்துல அப்பா சிருஷ்டிக்கிற உண்மையே இயேசப்பா ஒவ்வொருத்தரும் நோக்கி பார்க்க அப்பா இந்த ஒரு வார்த்தைகளும் ஆண்டவரே அவருக்குள்ளாக போய் கிரியை செய்யட்டும். அது 1 minute வீடியோவா இருக்கலாம், ரீல்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு மெசேஜா இருக்கலாம், ஒரு ஸ்கிட் டான்ஸ் மியூசிக்கோ எதுவா வேணாலும் இருக்கட்டும். அது எதுவுமே அவங்க ஒரு டேலண்டா ஒரு ப்ரோக்ராமா பார்க்காம உம்முடைய வார்த்தையாக காணட்டும் ஆண்டவரே. அது அவருக்குள்ளாக போய் அதை கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க அன்பை ருசிக்கட்டும், உலகத்தின் அன்பை இல்ல ஆண்டவரே உம் அன்பை ருசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதற்கு நீர் இந்த ஒரு வீடியோஸும் இயேசப்பா பிரயோஜனப்படுத்த போறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தினால சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுத்துறாதபடிக்கு ஒரு வாலிபர்களையும் ஆண்டவரே உமக்கென்று நீர் ஒரு சேனையாக எழுப்ப போறதுக்காக நன்றி 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 தகப்பனே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே
விசேஷ விதமா ஆண்டவரே ஒரு ஹீலிங் இதுக்காக நாங்க ஒப்பு கொடுக்குறோம், ஒரு சிக்னஸ்க்காக நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா அது சின்ன ஒரு ஜுரத்துலேருந்து ஏசப்பா கேன்சர் வரைக்கும் எவ்வளவு பெரிய டிசீஸா இருக்கலாம், அது எல்லாமே ஆண்டவரே உமக்கு ஒன்றுதான் ஆண்டவரே. அப்பா உம்மால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில பலவீனமா இருக்க ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா we speak your healing over them, we speak your healing over them right now ஆண்டவரே. அப்பா சுகமாகட்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம அப்பா காசு கூட கட்ட முடியாத அளவுக்கு எத்தனையோ பேர் பெட் ரிட்டனா இருப்பாங்க, எத்தனையோ பேர் ஸ்டேஜ் 4 கேன்சர்ல எத்தனையோ எவ்வளவு டிசீசஸ் இருக்கு ஏசப்பா, ட்ரீட் கூட பண்ண முடியாத நிலைமையில இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் தேவ ஆவியானவரே உம்முடைய தாழ்மையுள்ள கர்த்தரால் இயேசுவின் நாமத்தினால் நீ சுகம் கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தினால் சுகம் கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தினால. அப்போ ஒரு கட்டுகளும் அறுக்கப்படட்டும், பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. சேனைகளின் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஒரு வீட்டுக்குள்ளும் ஒரு குடும்பத்தாருக்குள்ளும் தேவ ஆவியானவர் நீர் இறங்குவீராக ராஜா. சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அந்த எல்லா கட்டிகளும் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா எசப்பா யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா கர்ப்பம் தரிக்க முடியாம மலடியா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் ஏசப்பா கர்ப்பத்தின் கனிகளை நீர் இந்த ஆண்டு தர போறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தினால நீர் போய் அந்த யூட்ரஸை ஹீல் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. நீர் கம்ப்ளீட் ஹீலிங் கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ப்ராப்பர் சைக்கிள் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா நீர் தொட்டதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா போன்ஸ் அண்ட் மசில்ஸ்ல இருக்கிற ஒரு இது அப்பா பலவீனத்தை ஒப்பு கொடுத்துட்டோம். நீர் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே மான்கால்களின் கால்களை போல மாற்றியதற்காக நன்றி. காண்டாமிருகத்தின் பலத்தை தந்ததற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீர் சுகப்படுத்தியதற்காக நன்றி சுவாமி. அப்பா நீர் சுகத்தை கொடுத்து விட்டீரே ஏசப்பா. நாங்க ஒன்னஸோட சபையாக நாங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதே ஏசப்பா பாரத்தோட ஏசப்பா உங்க சமூகத்துக்கு வந்திருக்கோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்திலே ஆகட்டும் இந்த உலகத்திலே ஆகட்டும் ஆண்டவரே அந்த LGBTQன்ற அந்த சாபத்தை ஆண்டவரே அப்பா நாங்க பார்க்கிறோமே. அப்பா இந்த சமீப காலத்துல அதிகமா பரவி கொண்டு வரதே ஆண்டவரே. ஸ்கூல்ஸ்ல ஆகட்டும் காலேஜஸ்ல ஆகட்டும் சபைகளில் ஆகட்டும் அநேக இடத்துல ஆண்டவரே. அப்பா ஒர்க்கிங் பிளேஸ்ல ஏசப்பா எல்லா இடத்துலயும் ஏசப்பா இட் இஸ் காமன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு ஏசப்பா. அப்பா இந்த பாவம் தலைவிரித்து ஆடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த சத்ருவை நீர் முற்றிலும் நிர்மூலமாக்கி போட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இனி அதற்காக காரியம் எதுவும் ஆண்டவரே கவர்மெண்ட்ல ஆகட்டும் எல்லா இடத்துலயும் அதை நீர் முற்றிலும் அந்த காரியத்தை தேவன் நீர் நிர்மூலமாக்கி போட்டதற்காக நன்றி. அப்பா அந்த மோவாபிய சாபத்தை நீர் முற்றிலும் எடுத்து போட்டதற்காக நன்றி நன்றி. அப்பா அந்த சோதம் குமர சாபம் இனி இந்த தேசத்துல இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, இந்திய தேசத்துல இல்ல ஆண்டவரே, இந்த உலகத்துல இல்ல. இயேசுவின் நாமத்தினால நீர் எடுத்து போட்டதற்காக நன்றி. அப்பா எத்தனையோ பேர் அழிவை நோக்கி செல்கிறார்களே, பாதாளத்தை நோக்கி செல்கிறார்களே, வேண்டாம் அப்பா அந்த ஆத்மா நரகத்துக்கு வீணா போயிடக்கூடாது ஏசப்பா. அப்பா நாங்க அப்பா மன்றாடி கேட்கிறோம், நீங்க என்ன செய்வீங்க எங்களுக்கு தெரியாது, நீர் இறங்கியே ஆக வேண்டும் ஆண்டவரே. அப்பா அந்த LGBTQ அந்த சாபத்தை எடுத்து போடுங்க ராஜா. அப்பா அதை முற்றிலும் எடுத்து போடுங்க. அந்த பேரண்ட்ஸோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஏசப்பா, அதை நீர் பார்க்கிறீரே சுவாமி. அப்பா அந்த சாபத்தை எடுத்து போடுங்க அப்பா. ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும் இல்ல பெண்ணோ இல்ல பொருளோ ஆகட்டும் இனி அந்த மாதிரி காரியங்கள் எங்க தேசத்துல வேண்டாமா. சென்னை பட்டணத்துல வேண்டாம், தமிழ்நாட்டுல வேண்டாம் ஏசப்பா, இந்திய தேசத்துல வேண்டாம் ஆண்டவரே. அந்த காரியத்தை நீர் முற்றிலும் எடுத்து போட்டதற்காக நன்றி 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 தகப்பனே. அந்த கட்டுகளை நீர் முற்றிலும் ஆண்டவரை சுட்டரித்து போட்டதற்காக நன்றி சுவாமி. அப்பா நீர் இதை செய்ததற்காக நன்றி. இதை எங்கள் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லயே அப்பா அது ப்ரோக்ராமா கண்டக்ட் பண்ண சொன்னாங்களோ அதே கவர்மெண்ட் அதை கேன்சல் பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதே கவர்மெண்ட் அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா அந்த சாபத்தை எடுத்து போட்டதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஏசப்பா எல்லா காரியத்தையும் உம்ம கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். நீர் பார்த்து கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இப்போ தேவ செய்தி உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை இருவரும் கருகுல பட்டே மேசப்பா. பேசுறவங்களாகட்டும் கேட்கிற நாங்க ஆகட்டும் எங்களுக்குள்ளாக அதை கிரியை செய்யட்டும் மேசப்பா. நீர் கிரியை செய்யுங்க, நீங்க பேசுங்க. இன்னைக்கு நீர் எங்களுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபுட் தர சித்தமா இருக்கிறீரோ அதை நாங்கள் கேட்டு அதை நாங்க புசிக்க அப்பா அதை நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ண எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆவியான தேவனை நீர் கிருபை பாராட்டும் கொடுக்க போற ஏசப்பா. மகளையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம் ஏசப்பா. மகளை மறைத்து தேவன் நீர் ஆளுகை எடுத்து வழி நடத்துவீராக, நீர் பேசுவீராக ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கே உரியது சுவாமி. நீரே பார்த்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் மனதில் நன்றி சொல்லுங்க. தகப்பனே, இந்த நாளை நீ கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஆவியானவர் நீ ஒருவரே தகப்பனே. ஆண்டவரே, ஆவி அந்த ஜெபத்துல ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீர் அதே வார்த்தையை போட்டதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, தேவ சித்தம் என்னவென்று எங்களுக்கு அறிவித்து அதன்படி ஜெபிக்கவும், அதன்படி வேதம் வாசிக்கவும், அந்த வேதத்தின்படி நடக்கவும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களை குடும்பத்துக்கும் எங்கள் சபைகளுக்கு அனைத்திற்கும் ஆண்டவரை நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, எதை செஞ்சாலும் தேவனுக்கு அன்போடு செய்யணும், எதை செஞ்சாலும் அன்புடன் செய்யணும்னு. அதுக்கு என்னோட கூட எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனம். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. ஆமென். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, நமக்கு செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அன்போடு செய்ய கடவுதுன்னா. நம்ம கடந்த இடத்துல பார்க்கச்சே தேவனே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்காரு. சரி, அவரோட வழியில நம்ம பின்பற்றணும்னா நம்ம அவரையே ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. தேவன் இந்த உலகத்துக்கு நம்ம ரட்சிக்கத்துக்கு எப்படி வந்தார்னா, நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் வந்தார். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுனாலதான், பாவிகளான நம்ம மீட்கும் பொருட்டாக நம்மளை நேசிக்கிறதுனால தன் ஜீவனையே கொடுத்து நம்மளை பார்த்து, என் மகளே என் மகனே இனி பாவம் செய்யாத, நான் இந்த இடத்துல உங்க எல்லாரும் ரட்சிக்க வந்திருக்கேன். அவர் நம்ம மேல அன்பு செலுத்தினதும் நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக அவர் இங்க வந்தார். அப்போ தேவன், வேத வசனம் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார்ல. அப்ப அந்த அன்பு எப்படி நமக்குள்ள வரும்னாக்க, அந்த தேவன் அன்பா இருக்கிறதுனால தேவனுடைய அன்பு நமக்குள்ள வரைஞ்சு நம்ம எப்படிப்பட்டவர்களா மாறுவோம், நம்மளும் அன்புடையவர்களா மாறுவோம். அந்த அன்பு எப்படி இருக்கும்னாக்க, நம்ம செய்யற சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். அது அன்போடு ஒருத்தங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல ஒருத்தங்க வீட்டுல போய் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்றதா இருக்கலாம், இல்ல நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வேற ஒருத்தருக்கு வந்ததுனால அந்த இடத்துக்கு கோபப்படாம தேவனே அவருக்கு நீ ஆசீர்வதிச்சிருன்னு அந்த அன்பு நமக்குள்ள வரும். அதெல்லாம் எப்ப வரும்னாக்க, தேவன் கொடுத்த 2 கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணிச்சு. அது என்ன கட்டளை? முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய். இது 2 ஃபாலோ பண்றச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த வேலை செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும், யாருக்குன்னு செஞ்சாலும் அது அன்போடு தான் செய்வோம். அது தேவனுக்குன்னு செய்வோம். தேவனுக்குன்னு செய்யச்சு அது எப்படி இருக்கும்னாக்க முழு உள்ளத்தோட தான் வரும். ஆமீன். சோ அதை தொடர்ந்து அதை நீங்க கேட்கலாம், எப்படி நம்ம பிராக்டிகலா இம்ப்ளை பண்றது, எப்படி நம்ம அதை பிராக்டிகலா நம்ம லைஃப்ல நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறச்சு அதுக்கு ஆண்டவர் சில வசனங்களை எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிச்சயமா அதை நானும் ஃபாலோ பண்ணணும், கேட்கிற நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இதுக்கு முன்னாடி சில வசனங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப வந்து தேவன் வந்து அன்பாகவே இருக்காருல்ல, அந்த தேவன் எப்படி பண்றதா இருக்கார்? அன்பா இருக்கிறதுனா அந்த அன்பு என்னன்னு நம்ம பார்க்கணும். என்னோட கூட 1 யோவான் 4:7 எடுத்துக்கோங்க. அடுத்தது 4:8. பிரியமானவர்களே, ஒருவரில் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிரிந்து அவரை அறிந்திருக்கிறான். 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஏன் நம்ம அன்பா இருக்கணும், நம்ம எது செஞ்சு அன்பா செய்யணுங்கிறச்சு, தேவன் எப்படி இருக்காரு? அன்பாகவே இருக்காரு. சோ நம்ம அன்பா இருக்கணும். இன்னொன்னு, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தணும். அந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லி தருது? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு தான் இருக்கணும், அன்புனாலதான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கச்சு. நம்ம அன்பு இல்லாம செய்யச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம தேவனை அறியாத பிள்ளைகளா மாறிடும், தேவனுக்கு அகேன்ஸ்டா மாறிடும். அதனாலதான் இந்த இடத்துல 1 யோவான் 4:7 பாக்கச்சு தேவன் அன்பா இருக்கிறார், மற்ற ஜனங்கள் கிட்ட நம்ம அன்பு காமிக்கணும் இருக்கு. இது 4:8 பாக்கச்சு அன்பு இல்லாதவன் தேவனுக்கு பிரியமாவே இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்கலங்கச்சு அவரோட வழியில நம்ம ஃபாலோ பண்ணல. we are against God. against God யாரு? சாத்தான் மட்டும்தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நமக்குள்ள அன்பு இல்லைனாக்க சாத்தானோட சுபாவம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் நமக்குள்ள அன்பு குறையுதோ, நம்ம முழு மனதோட, முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சந்தியோட தேவன் கிட்ட நம்ம அன்பு காமிக்க முடியாத போறோமோ, தேவனை நேசிக்க முடியாத போற நேரத்தெல்லாம் we are against God. நம்ம சுற்றியுள்ள ஜனங்களையும் நம்ம குடும்பத்தாரையும் நம்ம நேசிக்க முடியாத போகச்சு we are against God. இதை நல்லா பதிவு வச்சுக்கோங்க. நம்ம யாருக்கும் இல்ல, கர்த்தரை எதிர்த்து நிற்க யாராலையும் முடியாது. கர்த்தருக்கு எதிர்த்து நின்றாக்க அதோட கான்சிக்வன்ஸ் என்ன நமக்கு தெரியும். கர்த்தரை எதிர்த்து நிக்கிறவங்க இங்க பூமியிலையும் வாழ முடியாது, மரித்த பின்பும் பரலோகமும் போக முடியாது. அதனால நம்ம அன்பான தேவனுக்கு நம்மளும் அன்புள்ள பிள்ளைகளாக, அன்புள்ள ஊழியர்களாக, நம்ம குடும்பத்தார அன்போட நேசிக்க நம்ம பழகிக்கொள்வோம். அடுத்தது என்னோட 1 பேதுரு 4:8 எடுத்துக்கோங்க.
எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். ஏன் நம்ம அன்பா இருக்கணும்னா, நானும் நீங்களும் எல்லாருமே நம்ம பாவம் செஞ்சவங்க தான். நம்ம குற்றக்குறைகள் பாவங்களை இயேசு கிறிஸ்து நம்ம மேல நேசிக்கிறதுனால நம்மள அவர் இந்த பூமியில பிறந்து தன்னோட ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்ம கிரயமாக தண்ணியை செலுத்தி நம்ம அவர் பெற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம அவர் ஏற்றுக்கொண்டிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ண, நம்ம பாவத்தை சொல்லி சொல்லி காமிச்சாரா? இல்ல, நம்ம பாவத்தை அவர் மன்னிச்சார். ஏன் மன்னிச்சார்னா, உங்களையே அவர் நேசிக்கிறதுனால மன்னிச்சார். சோ உங்களுக்கோ இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்களோ இல்ல உங்க குடும்பத்துல யாராவது உங்களை ஏதாவது அந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருந்தா, தேவன் உங்களை நேசிக்கிறதுனால நீங்க மன்னிக்கிறமா, தேவன் உங்களை நேசிக்கிறதுனால மன்னிச்சது போல நீங்களும் தேவனை நேசிக்கிறதுனால, தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிகிறதுனால அந்த ஜனங்களை நீங்க நேசிக்கணும், அவங்களை மன்னிக்கணும். இது கட்டளை. ஏன் கட்டளைனா, அன்பு திறனான பாவங்களை மன்னிக்கும் இருக்கு. அந்த அன்பு எப்படி? தேவன் தான் அந்த அன்பு. அப்ப தேவனே மன்னிக்கிச்சு, நானும் நீங்களும் ஏமாத்துறோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை தேவன் மன்னிக்கிச்சு, நானும் நீங்களும் ஏமாத்துறோம். அப்ப அவர் மன்னிக்கிச்சு, நாமளும் மன்னிக்கணும். என்னோட கூட கொலேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கோங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். ஆக்சுவலி இதுதான் will of God-ஆ இருக்கு. ஏன்னா நம்ம பூரண சற்குணத்தை, அந்த இது எப்படி இருக்கும்னா, இது எல்லாருக்கும் நம்ம ஒருத்தர் அன்பு காமிக்கச்சு அந்த நல்ல குணம் சற்குணம் நமக்குள்ள வரும், அந்த குட்னஸ் வரும், அந்த ரைட்டியஸ்னஸ் வரும். அப்ப அன்புக்கு பொறாமை இருக்காது, அன்பு தீங்கு செய்யாது, அன்பு பாவம் செய்யாது, அன்பு யாரையும் மட்டப்படுத்தாது. அப்ப நல்ல குணங்கள்லாம் நமக்குள்ள வரைச்சு, நம்ம தேவன் எப்படி நம்மள படைச்சாரு? அவர் சாயலா படைச்சாரு. அவரோட சாயல்னாக்கா இந்த கண்ணு மூக்கு காதுக்காக இல்ல, அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அவர் எப்படி? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த தேவன் அன்பா இருக்கிறது போல நான் எல்லா விஷயத்திலயும் அன்பா இருக்கணும். அப்ப அந்த அன்புங்கிறது ஒரு வேர்டு மாத்திரம் இல்ல, அன்புங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னாக்க தேவன் ஒரு பர்சன், தேவன் அன்பா இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் நெவர் ஃபெயில்ஸ், லவ் நெவர் ஃபெயில்ஸ். அப்ப அந்த அன்பு ஒரு நாள் தோத்தே போகாது, கெட்டு போகாதுன்னா இயேசு கிறிஸ்து என்னைக்கும் தோத்து போக மாட்டார், கெட்டு போக மாட்டார். அப்போ நமக்குள்ள அந்த தேவ அன்பு வரைச்சே நம்மளும் எந்த இடத்துலயும் தோத்து போக மாட்டோம், வெக்கப்பட்டு போக மாட்டோம். இந்த இடத்துல அந்த பெர்ஃபெக்ட் ஹார்மனி எப்போ வரும் அப்படின்னாக்க, ஒருத்தரை நம்ம மற்றவங்களுக்குள்ள நம்ம அந்த தேவனோட அன்பு காமிக்கச்சு, அவங்கள பத்தி ஐயோ அவங்களுக்கு இப்படி இருக்கே, நம்ம அந்த கருசனையோடு ஒரு செயல் செய்யறச்சேவோ, இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணச்சேவோ, இல்ல ஒரு உதாரணமா நடந்துக்கச்சேவோ, அப்ப அந்த அன்பு, அந்த சத்குணம் நற்குணம் அப்படிங்கறதுனாலே ஹெல்பிங் அதர்ஸ் அது நமக்குள்ள வரும். ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா நம்மள பின்னாடி வச்சுட்டு மத்தவங்களை முன்னாடி வைக்கணும், அதுதான் நற்குணம். அதுதான் இயேசு கிறிஸ்துவும் செஞ்சார். அடுத்தது என்னோட கூட யோவான் 13வது அதிகாரம் 34-35 எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிறது கட்டளை, புது கட்டளை என்ன? பழைய ஏற்பாட்டுல அவ்வளவு 10 கட்டளை கொடுத்துருக்கு. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? புதிய ஏற்பாட்டுல 2 பிரமாணத்துல அந்த 10ஐயுமே அடக்கிட்டார். எப்படி? முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு தேவனாகிய கர்த்தருக்கு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல அன்பு கூறுவதோடு பிறனிடத்துல நம்ம அன்பு கூறணும். சோ நம்ம தேவன் கிட்ட அன்பு கூறச்சு என்ன ஆகுன்னா, அவர் சமூகத்துல போய் இருக்கச்சு அந்த அன்பு கூறுறதுன்னா என்ன? நத்திங் பட் டு ஒபே காட். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். இல்ல நான் நிப்பேன், நான் போவேன், இது விடு நான் விடுவேன், இது சாப்பிடு நான் சாப்பிடுவேன், வேண்டாம் நான் வேண்டாம், ஓகேனா ஓகே. அதுதான் அன்பு கூறுறது. அந்த முழுசா ஹோல் ஹார்ட்டடா நம்ம, அதுதான் தேவ சித்தமா இருக்கு. என்ன என் மகனும் முழுசா நேசிக்கிறாங்களா, அப்படி அவரை நம்ம நேசிக்கிச்சு அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய அகாப்பை அன்பை நமக்குள்ள கொடுத்து அந்த அன்பு நம்ம மத்தவங்க கிட்ட காமிக்கச்சு, அந்த அன்பு நம்மள எந்த வெக்கப்பட வைக்காது. அந்த அன்புக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. நான் இது செய்யறேன் இல்ல, அப்ப நான் உங்ககிட்ட அன்பு காமிக்கச்சு, நீ எனக்கு செய்வியா, நான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்குறேன்ல, ரிட்டர்ன் கிஃப்ட் எனக்கு தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தேவனுடைய அன்பு கிட்ட கிடையவே கிடையாது. சோ நம்ம அந்த அன்பு பெற்றுக்கொள்ளணும்னா அதிகாலையில எழுந்து முழு மனதோடு அவர் போய் நேசிக்கணும், சேவிக்கணும், ஆராதிக்கணும், உயர்த்தணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஒபே பண்ணணும். அவர் என்ன சொன்னாரு? எந்த பிரச்சனை போராட்டமா இருந்தாலும் என்கிட்ட வா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறியா என்கிட்ட வா, வியாதியா என்கிட்ட வா. எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து இருக்கச்சு, அவரை நோக்கி பார்க்கச்சு, அவர் சமூகத்துல போய் இருக்கச்சு, நம்மளோட நம்மளுக்குள்ள இந்த எல்லாருக்குள்ளயும் ஒரு அன்பு இருக்கும். இது மனுஷிக அன்பு. இந்த அன்பு எப்பவுமே ஃபெயிலியர் தான் கொடுக்கும். இந்த அன்பு எப்பவுமே அசட்டு தான் பண்ணும். இந்த அன்பு எப்பவுமே சோர்ந்துதான் போகும்.
அப்ப மனுஷன் அன்போட கூட இல்லாம அவர்கிட்ட போச்சு தெய்வீக அன்பு அவர் நமக்கு தர்றாரு. தட் இஸ் அகாபே, காட்ஸ் லவ். அந்த அன்பு வாங்கி கொள்ளுச்சு, நம்ம மத்த பேரை காமிக்கச்சு. அந்த அன்பு எந்த இடத்துலயும் பாவம் செய்ய விடாது, எந்த இடத்துலயும் வெக்கப்பட்டு போக விடாது. ஆமென். என்னோட கூட 1 கொரிந்தியர் 13:13 எடுத்துக்கோங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். faith, hope and love. இது மூணும் நிலைச்சிருக்கு. ஆனா இந்த மூணுத்துல அன்பு தான் பெருசு. ஏன்னாக்க ஃபெய்த்னால, ஹோப்னால நம்மள ஆண்டவர் தேடி வரல, நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் நம்ம தேவன் தேடி வரல. God is love போட்டிருக்கே தவிர God is faith, God is hope அப்படி இல்ல. கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருக்கணும். ஆனா தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனாலதான் அந்த அன்பு ரொம்ப மேலானது, வெளியேறப்பட்டதா இருக்கு. அந்த வெளியேறப்பட்ட அன்பு நமக்கு வேணுங்கிறது நம்ம அவர்கிட்ட போகணும், நம்ம அவருக்குள்ள நிலைச்சு நிற்கணும், அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைச்சு நிற்கணும். we must obey God. சிம்பிளா ஒண்ணுதான், அவர் சொல்றது எதுவோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகச்சு. அந்த இதுல பாக்கச்சு, நீங்க குறைசிங்க பாக்கச்சு, நம்ம அவர் சொல்றது கேட்டு கீழ்படிஞ்சாதான் அவரை ஃபாலோ பண்ண நம்ம அவர் டீச்சர்களா இருக்க முடியும்னு போட்டிருக்கோம். சோ அவர் டீச்சரா இருக்கணும்னாக்க அவர் சொல்ற அன்பை நம்ம காமிக்கணும், அந்த அன்பை நம்ம தரிச்சு நிக்கணும். எதை செஞ்சாலும் நம்ம அன்போட தான் செய்யணும். ஆமென். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். இந்த அன்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா, முதல்ல தேவன்கிட்ட இருந்து அந்த அன்பு வந்தது. ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. தேவன் நம்மளை நேசிக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட தேவன் நம்ம பாவத்துக்காக, சாபத்துக்காக தன்னையே ஜீவனோடு கொடுத்து, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, சிலுவையில அறையப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார். நமக்கு வர வேண்டிய அந்த மரண ஆக்னியை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படி யாராவது செஞ்சிருக்க முடியுமா? செஞ்சிருக்காங்கன்னா யாருமே கிடையாது. அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. தன்னோட ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து தகப்பனுடைய கர்த்தருடைய அந்த அன்பு எவ்வளவு பெரியது. இயேசு கிறிஸ்து தனியே கொடுத்தார், அந்த அன்பு எவ்வளவு பெரியது. ஆவியானவர் ஜீவனுடைய தேவனை பத்தியும் இயேசு கிறிஸ்துவ பத்தியும் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தில் நம்மளை நடத்துக்கிறாரு. அவரோட அன்பு எவ்வளவு பெருசு. நம்ம எல்லாம் பாவத்தில் இருக்கோம், நமக்குள்ள இறங்கி அந்த சாக்கடையை கிளீன் பண்ற மாதிரி அவர் நம்மளை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம தாட்ஸ், நம்ம சரீரத்தை, நம்மளோட எமோஷன்ஸ், நம்ம ஃபீலிங்ஸ். அப்போ அவங்களுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அன்பு எப்படி இருக்கு, அது எப்படிப்பட்ட ஒரு அன்பு? அந்த வசனம் திருப்பி வாசி. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். சோ இத பார்த்துதான் நம்ம கத்துக்கிறோம் தேவன் எப்படி இருக்கார், அன்பானவர். சோ அன்புனா என்னன்னு நமக்கு இப்பதான் தெரியுது. அப்ப அவர் செஞ்சா மாதிரி நம்ம சுற்றி உள்ளதா இருக்கு. நம்மளால நம்ம ஜீவனை கொடுக்க முடியாது, ஆனா நம்மளால இயன்ற உதவியை கொடுக்கலாம், நம்மளால இயன்ற அன்பை காமிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு நம்மளால பினான்சியலா சப்போர்ட் பண்ண முடியாது, மாரல் சப்போர்ட் பண்ணலாம், இல்ல ஆறுதல் சொல்லலாம், அவங்களுக்காக நிச்சயமா ஜெபிக்கலாம், அவங்களுக்காக தேவன்கிட்ட பரிந்து பேசலாம், தேவன் நம்மளை மன்னிக்கிறது போல நம்ம அவங்கள மன்னிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம அன்பு காமிக்கிறதா இருக்கு. என்னோட கூட நீதிமொழி 10வது அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஆமென். யாராவது ஒருத்தர் மேல நம்ம ஒரு பகையை வளர்த்துக்கிட்டாக்க, அது விரோதத்தை, கசப்பை விட்டு 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 அது என்ன ஆகும், தலைமுறைக்கா சண்டை பிரச்சனை அப்படின்னு அது கிளப்பிக்கிட்டே இருக்கும். ஆனா அன்பு என்ன பண்ணுனாக்கா, எல்லா பாவத்தையும் மூடி மறைக்கும். நம்மளோட பாவங்களை எல்லாம் தேவன் மூடி மறைச்சிருக்காருங்க. யாருக்கிட்டயாவது போய் சொல்லிக்கிட்டு போறாரா? ஏன் நம்ம கிட்டே சொல்லி காமிச்சிருக்காரா? இல்ல. ஏன்னாக்கா அவர் நம்மள நேசிக்கிறார். அதுக்காக திருப்பி பாவம் செய்ய நம்ம சொல்லல. ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்ற தேவன், அதே நேரத்துல நம்ம பாவம் செய்யாதபடிக்கு அவரை நம்ம சார்ந்து கொள்றச்சு, அவர் நமக்கு உதவி செஞ்சு எந்த பாவத்துக்கு விழாதபடிக்கு அவருடைய அகாப்பை அன்பு, ஸ்பெசிபிக்கா அவருடைய அகாப்பை அன்பு என்ன பண்ணணும்னா, அவர் நம்மளை நேசிக்கிறதுனாலதான். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னாக்கா God is jealous இருக்கும். அதுக்காக அவர் பொறாமை இல்ல, அந்த அவருக்கு மாத்திரம் தான் அந்த உரிமை இருக்கு, உண்மையிலேயே எங்க மேலேயும் தவிர வேற யாருமே நம்மள உரிமை பாராட்ட முடியாது. ஏன்னா அவர் புயவன், நம்ம களிமண், அவர் படைப்ப சிருஷ்டிகர், நம்ம அவருடைய சிருஷ்டி. சோ அவருக்கு இல்லாத அன்பு, அவருக்கு இல்லாத உரிமை யாருக்குமே கிடையாது. அப்ப அந்த அன்பு நம்ம அவர்கிட்ட வாங்கி கொள்ளுச்சு, அந்த அன்பு நமக்குள்ள இருக்கச்சு, நம்மளும் எந்த இடத்துலயும் பாவம் செய்ய மாட்டோம். யாரையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் கொண்டாட மாட்டோம், அன்பு காமிப்போம். எந்த பொருள்கிட்டயோ எந்த மனிதர்கிட்டயோ நம்ம ஓனர்ஷிப் காட்டவே மாட்டோம். ஏன்னா அதுக்கான ஓனர்ஷிப் ஒன்லி காடுக்கு மட்டும்தான், கட்டத்துக்கு மட்டுமே உரியது. ஆமென். இப்போ நம்ம இதெல்லாம் வசனங்கள் என்ன அன்பு எப்படிப்பட்டதுன்னு பாக்குறோம். இப்போ இது நம்ம வாழ்க்கை முறையில எப்படி நம்ம செய்யலாங்கிறது பார்ப்போம். How we can do it in actions. என்னோட கூட எடுத்துக்கோங்க 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வார்த்தை விரும்புங்கள். ஆமென்.
அன்பு இல்லைனாக்க யாருக்குமே நம்ம தீர்க்க தரிசனம் வருது. ஏன்னா இதெல்லாம் கிஃப்ட்ஸ்ல வருது இல்லையா தீர்க்க தரிசனம் இதெல்லாம். ஆனா இந்த அன்போடு இருந்தாதான் எந்த வரமும் உங்களுக்குள்ள கிரியேட் செய்ய முடியும். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நினைக்கலாம், இல்ல பிசாசுகளை விரட்டணும்னு நினைக்கலாம். ஒருத்தர் மேல உங்களுக்கு அன்பே இல்லைன்னா அந்த நபருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்காக எப்படி ஜெபிப்பீங்க? அந்த நபருக்குள்ள இருக்கிற போராட்டத்துக்காக எப்படி ஆண்டவருக்கு மன்றாட முடியும்? அப்ப அந்த அன்பு உங்களுக்குள்ள வந்தாதான் ஆண்டவருடைய இந்த அன்பு நமக்குள்ள வரைச்சதான் மத்தவங்க பிரச்சனைகளுக்காகவோ இல்ல அவங்களை குறித்து ஆண்டவர் சொல்றது நம்மளால சொல்ல முடியும். இப்ப உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மனுஷன் நாளைக்கு ஒரு இதுல வச்சு அவனுக்கு பெரிய ஒரு இது வரப்போகுது, அவனோட பினான்ஸ் தேவைகளை எல்லாம் சந்திக்க போகுது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள பொறாம வந்துடுச்சுனாக்க நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க? ஆனா ஆண்டவரை நோக்கி நீங்க பாக்கறச்சே, ஆண்டவருடைய அகாப்பே அன்பு உங்களுக்குள்ள வரச்சே, அந்த இடத்துல நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக சொல்றச்சே உங்களுக்குள்ள பொறாம வராது, சந்தோஷம் தான் வரும். அதுதான் அந்த ஊழியத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், ஆசீர்வாதம். அப்பதான் அது கிரியே செய்யும். மத்தவங்களை குறித்து ஆண்டவர் நன்மை சொல்றச்சு நமக்குள்ள அந்த அன்பு இல்லைனாக்கா அது பொறாமையாவோ கோபமாகவோ எரிச்சலாகவோ பயமாகவோ மாறிடும். அதனாலதான் ஆண்டவர் அன்பு இருக்கிறச்சு நமக்குள்ள ஆண்டவர் கொடுக்குற அந்த ப்ராப்பர்ட்டி இது ஆண்டவர் நாம மகிமைக்கு கிரியே செய்யும். ஆமென். என்னோட கூட ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். இப்போ உங்க ஃபேமிலில இருக்கலாம், இல்ல நீங்க சபையில இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், படிக்கிற இடத்துல, எந்த இடத்துலயும் சகோதர சிநேகம்னாக்க அந்த பிரதர்லி அண்ட் சிஸ்டர்லி அந்த அன்புல நீங்க ரொம்ப உண்மையா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்றதுல, இப்போ ஒருத்தவங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்கள போய் க்ரீட் பண்றதுல முந்திக் கொள்ளணும். ஏன் முந்திக் கொள்ளணும்னா அவங்க கோபத்துல இருக்காங்க, நான் ஏன் போனோம், அவங்க கசப்புல இருக்காங்க, நான் ஏன் பேசணும், அது இல்ல. அவங்க கோபமா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் நீங்க அவங்களை போய் தேவநாம மகிமைக்கேண்டு அன்போட செஞ்சு அவங்களை க்ரீட் பண்றது, அவங்களுக்குள்ள இருக்கிற கோப கசப்பு மாறிடும். அந்த இடத்துல சத்ரு தோற்கடிக்கப்பட்டு போவான். ஆமீன். என்னோடு கூட எபேசியர் அதிகாரம் 4வது அதிகாரம் 2வது வசனம் 4:32 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அதாவது நம்ம எப்படி இருக்கிறோமா, ஏசப்பா எப்படி இருந்தாரு, ஏசையா 53 பாத்தீங்கன்னா தெரியும். அவர் தாழ்மை உள்ளவரா இருந்தார், வீக்னஸ் இருந்தது, அவர் ஹம்பிளா இருந்தார், அவர் ஜென்டிலா இருந்தார். அது போல நமக்குள்ள அன்பு இருக்கிறச்சு நம்ம எப்படி இருக்கணும், தாழ்மையா இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இருக்கலாம், ஆனா ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றச்சு அந்த இடத்துல எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசாதீங்க. கத்துக்கள் ஓகே, அவங்க சொல்லட்டும், கேட்டுப்போம். ஆண்டவர் இது மூலியமா என்ன சொல்றாரு, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி இருக்காதீங்க. அதே நேரத்துல யாராவது ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த இடத்துல ரொம்ப இதுவா ஹார்ஷா பேசி இது பண்ண தேவையில்ல. தேவன் எப்படி உங்களை அவங்களை திருத்த சொல்றாரோ, எப்படி அதை கண்டித்து உணர்த்த சொல்றோம் அப்படி உணர்த்துமே தவிர ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ஷா பண்ணியோ இல்ல ரொம்ப ஒரு விதமா பண்ணி அந்த இடத்துல ஒரு தூஷணமும் ஒரு வெறுப்பும் ஒரு பகையும் உண்டு பண்ற காரியத்தை பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி தேவன் ஃபர்ஸ்ட் யாராவது உங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டாங்க, உங்க குடும்பத்துக்கு விரோதமா செஞ்சுட்டாங்கன்னா தேவன் உங்களை மன்னிச்சிருக்காருல்ல. அவர் சுபாவம் என்ன, மன்னிக்கணும்னு. ஏன் அவர் உங்களை மன்னிச்சார், ஏன் என்ன மன்னிச்சார், அவர் அன்பா இருக்கிறதுனால. அப்ப அவரோட அன்பு நமக்குள்ள இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா நான் காமிக்கணும். சரி நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மனசுல அவங்கள பாக்கறச்சே எல்லாம் இல்ல அவங்களை நினைக்கிறச்சுன்னா பகை வந்துகிட்டே இருந்ததுன்னா நான் மன்னிக்கலன்னு அர்த்தம். அப்போ நான் போய் சொல்றோம், நம்ம ஹிப்போக்ரிட்டிக் பண்றோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப அந்த நினைப்பு வரைச்சேதான் ஏசப்பா நீங்க என்ன மன்னிச்சீங்கல்ல, எனக்குள்ள மன்னிக்கிறதுக்கு அந்த சுபாவத்தை தாங்க அப்படின்னு கேட்கச்சு. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ அன்பு உங்களை சகல பாவங்களையும் மன்னித்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமீன். அடுத்தது இன்னும் 4:32 எடுத்துக்கோங்க. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமீன். அதான் தேவன் உங்களை மன்னிக்கிறது போல ஒருத்தர் மேல ஒருத்தர் தயவா. ஏன்னாக்க நான் அழிஞ்சு போயிடக்கூடாது, தேவன் என்ன மன்னிச்சார். அப்ப அந்த ஒரு ஆத்மா அழிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க மன்னிக்காதனால என்ன ஆகும்னா உங்க பாவங்களும் மன்னிக்கப்படாது. அப்போ தேவன் என் பாவத்தை மன்னிக்கிறாருன்னா நம்ம தங்க பாவத்தை மன்னிக்கச்சுதான் என் பாவமும் மன்னிக்கப்படும். சோ நம்ம அவங்க மேல இறக்கமா இருக்கணும். அதுக்காக அவங்களோட போய் சேர்ந்து உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களோட போய் உறவாடி இது பண்ணு ஆண்டவர் சொல்லல, அவங்கள மன்னின்னு தான் சொல்றாரு. சோ வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சில நபர்கள் உங்க வாழ்க்கையில இருந்து பிரிப்பாரா இருக்கும், அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, ஆனா அங்க போய் உறவாடி இருக்காதீங்க. ஆமீன். என்னோட கூட யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த புதினா கட்டளை என்னன்னாக்கா, நான் உங்களுக்குள்ள அன்பா இருக்கிறது போல ஒருத்தரோட ஒருத்தர் நீங்க அன்பா இருங்க. திஸ் இஸ் மை கமாண்ட்மெண்ட். நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கணுங்கிறதான் தேவ சித்தமா இருக்கு. ஏன்னா அதுக்குதான் நானும் வந்தேன். அன்பு எப்படின்னு காமிக்க வந்தேன். நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறது போல என்ன ஃபாலோ பண்றீங்களா? எனக்கு சீஷர்களா இருக்க விரும்புறீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நான் உங்க மேல அன்பா இருக்கிறது போல நீங்களும் எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 22-33. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். மனைவி எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல கணவனுக்கு கீழ்ப்படியணும். இல்ல கீழ்ப்படியுது அப்படின்னாக்க கணவன் ஒரு ஹிட்லர் மாதிரியோ இல்ல இது மாதிரியோ. தேவனை நம்ம மனைவியான நம்ம என்ன பண்றோம்? நேசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கனம் பண்றோம், மதிப்பு கொடுக்கிறோம். அது போல கணவனை கிறிஸ்துவுக்குள்ளாக நேசிக்கணும். கணவர் என்ன சொல்ல வர்றாரு என்னன்னு அது காது கொடுத்து கேட்டு அது கிறிஸ்துவுக்குள்ள சரியா இருந்தா அதுக்கு ஒபே பண்ணணும். அடுத்தது கணவன் என்ன பண்ணணும்? சபையை இயேசு கிறிஸ்து நேசிச்சது போல சபைக்காக, சபைனா யாரு? நானும் நீங்களும் தான். நம்ம எல்லாரும் தான் லிவிங் சர்ச். அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் எங்க 2-3 பேர் கூடி வருகிறார்களோ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுதா அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல, சபைக்காக தன் ஜீவனையே கொடுத்தது போல ஒரு கணவன் என்ன பண்ணணும்? மனைவிக்காக தன்னையே கொடுக்கணும். தன்னை கொடுக்கணும் அப்படிங்கிறச்சு அதுல என்னன்னாக்க தன்னோட டிசைர் ஒண்ணு இருக்கலாம். இல்ல இன்னைக்கு ஒரு வெளியில போகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகணும், இல்ல ஒரு இது போகணும். ஆனா மனைவி அந்த இடத்துல வேற ஒரு விஷயம் சொல்றாங்களா இருக்கலாம். அந்த இடத்துல அது மனைவிக்கு கர்த்தருக்குள்ள அந்த கணவன் அந்த மனைவிக்காக அந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணும். சிம்பிள். மனைவி கர்த்தருக்குள்ள கணவனுக்கு உபே பண்ணி அன்பா அடக்கமா நடந்துக்கணும். கணவன் கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல தன்னையே கொடுக்கணும் அந்த மனைவிக்காக. அடுத்தது, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது போல கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இந்த இடத்துல கணவன் என்ன பண்ணாங்க? சபையை கிறிஸ்து நேசிக்கிறாருன்னா என்னன்னாக்கா சபைக்காக தனியே எல்லாமே கொடுக்குறாரு. சோ அது போஷிக்க வேண்டியது. கரைத்தறியற்றதாக நிறுத்துக்கிறாருனாக்க மனைவி கிட்ட ஏதாவது குறை நேரம் காணப்படுறச்சு அது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானமா சொல்லி அன்பா சொல்லி அங்க எங்க மாத்திக்கணுமோ அது நீங்க ஜபத்தோட கூட சொல்லி கரைத்தறியற்றதாக உங்க சொந்த சரீரமாக, உங்க சொந்த சரீரத்துக்கு ஒரு பிரச்சனைனாக்கா உங்களுக்கு ஒரு தலைவலி ஒரு கால்வலின்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ உங்க மனைவிக்கு அப்படி வச்சு நீங்க அப்படி ஃபீல் பண்ணணும். அது மாத்திரமல்ல அந்த மனைவிக்கு தேவைகளை எல்லாம் நீங்க சந்திக்கணும். அது கிறிஸ்துக்குள்ள அது நியாயமான தேவைகளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை நீங்க தான் சந்திக்கணும். என்னோட கூட கண்டிப்பா யோசிக்கலாம். அப்ப புருஷன்கள் யோசிக்கலாம், அப்ப அவ எது கேட்டாலும் வாங்கி தருதா உடனே மனைவி என்ன வேணா? அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக அது நியாயமான எல்லா பேசிக் நீட்ஸும் ஒரு மனைவியை எப்படி கிறிஸ்துவ எப்படி சபையை எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாரோ அது மாதிரி கண்டிப்பா கணவனானவன் மனைவியுடைய எல்லா தேவைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்திக்க வேண்டியது கணவனுடைய பொறுப்பு. அந்த இடத்துல உங்க பொறுப்பை நீங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி மனைவி நீங்களும் எப்படி நீங்க ஆண்டவர் கிட்ட போய் உட்காருவீங்க? நீங்க தேவையில்லாத ஏதாவது கேட்டா கூட ஆண்டவர் அந்த இடத்துல உங்ககிட்ட ஆவியானவர் பேசி இது வேண்டாம் இது ஓகே இது சொல்லுவாரு. சோ அந்த நீங்க கர்த்தருக்கு ஒபே பண்ற மாதிரி உங்க கணவருக்குள்ள நீங்க பேசச்சு அவர் ஏதாவது சொல்றச்சு அது கிறிஸ்துக்குள்ள நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நீங்க தேவனாகிய கர்த்தருக்கு ஒபே பண்ற மாதிரி உங்க கணவருக்கு ஒபே பண்ணணும். ஆமென்.
இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். இந்த இடத்துல என்னன்னாக்க, கணவனும் மனைவி ஒரே மாம்சம். நீங்க ரெண்டு வேற வேற டிஃப்ரெண்ட் பீப்புள் தான். ஆனா அந்த இடத்துல ஒரே மாம்சமாங்க ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் பை ஆல் மீன்ஸ் எல்லா விதத்திலையும் கணவன் மனைவி நீங்க இணையறீங்க தெரியுமா? அந்த இணையது எப்படி இருக்குன்னா, அந்த ஆத்மா அது எல்லாமே ஒரே சரீரம் ஒன்னா மாறிடுது. அந்த ஒன்னா மாறி எதுக்காக? தேவனை துதிக்கிறதுக்காக. கணவன் மனைவி இசைஞ்சது எதுக்காக? தேவனை நாம மகிமைப்பட, உங்கள் மூலமா தேவனை துதிக்க ஆராய்ச்சி சந்ததிகள் வருவதற்காக. நானும் என் வீட்டாளர்கள் கத்தரை சேவிப்போம் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக. இந்த இடத்துல தகப்பனும் தாயும் விட்டு அப்படிங்கிறதே, தகப்பன் தாய் கூட கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக உங்க பெற்றோர்களை விட்டுட்டு உங்களை பிரிஞ்சு போகணும் இல்ல, அந்த இடத்துல நீங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு இல்ல. பெற்றோர்களா தேவனா அப்படிங்கிறதே, தேவன் சார்ந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறோம் அந்தபடி வாழ்க்கை வாழதான் ஆண்டவர் உங்களை திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. கணவன் மனைவியுமா சேர்ந்து. சிலப்ப பெற்றோர்கள் கூட இந்த இடத்துல அவங்க ஒழுங்கா ரட்சிக்கப்படலைங்கச்சு, இல்ல புரிஞ்சுக்காம இருக்கச்சு, வேற விதமா பேசச்சு, அந்த இடத்துல நீங்க இது தேவன் இந்த விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படி ஆராய்ச்சி பார்க்கணும். அதுக்காக எல்லாரும் பெத்தவங்களை விட்டுட்டு நாங்க தனி கொடுத்துல போனோம், அது இல்ல. கணவன் மனைவிக்குள்ள பெத்தவங்க கூட வரக்கூடாதுங்கிறதுதான் அதுல அர்த்தம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு பெத்தவங்க இருந்திருக்காங்க. ஆனா என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஆண்டவர் மட்டும்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆண்டவரை வச்சுதான் நீங்க உங்க கல்யாண வாழ்க்கையை தொடக்கணும். ஆண்டவரை வச்சுதான் ஆனந்தமா நீங்க ஜபிக்கணும். ஆண்டவரை வச்சுதான் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க நடக்கணும். தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமீன். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1வது. முதல் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், பாலிய புருஷரை சகோதரரை போலவும், முதிய வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. ஆமீன். இதுல என்னன்னாக்கா, இதுல மோட்டிவ் என்னன்னாக்கா, அன்புடன் சொல்லணும். அதுதான் மோட்டிவ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க. தாயாக இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், சின்ன பசங்களா இருக்கலாம், வாலிப மகனா இருக்கலாம், இல்ல சகோதரியா இருக்கலாம். எல்லாரும் எப்படி பார்க்கணும்? வயசான ஒரு லேடினாக்கா அம்மாவா பாரு, ஒரு வயசான ஒரு மேடா இருந்தாக்கா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல பாரு, இல்ல ஒரு வாலிப பையன் உங்க கூட இருக்கானா அவன் ஒரு பிரதர்லி இதோட பாரு, இல்ல ஒரு வாலிப மகன் தான் சிஸ்டர்லி. என்ன மோட்டிவ்னா, இது எல்லாத்தையும் நீங்க எப்படி பார்க்க முடியும்னா, உங்களுக்குள்ள அன்பு இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். அன்பு இல்லைன்னா அந்த இடத்துல இச்சை வந்துடும். சோ அன்போட நீங்க பாக்கறச்சே அந்த இடத்துல பாவம் வராதபடிக்கு அந்த உறவுகளை ஆண்டவர் எப்படிலாம் இருக்கணும் பார்க்கணுங்கிறது அந்த இடத்துல அவர் சாட்சியா சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நீங்க இப்படி இருக்கீங்களா, நீங்க கொஞ்சம் உங்களை ஆலோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது இடத்துல வேற விதமா உங்களுக்கு போகுதுன்னா அந்த இடத்துல அன்பு இல்ல, அன்புக்கு பதில் வேற ஏதோ உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அன்பு இல்லைன்னாக்கா என்ன ஆகும்? அது பாவமா மாறிடும். இந்த உறவுகள் அழகு. இது நீங்க எங்க வேணாலும் இது வச்சுக்கலாம். உங்க படிக்கிற இடமா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஊழியம் செய்யற இடமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஏன் அக்கம் பக்கத்துல எந்த இடத்துல போனாலும் ஒரு வயசானவங்களை பார்த்தா அம்மாவா பாக்குறேனா, அப்பா ஸ்தானத்துல பாக்குறேனா, இல்ல ஒரு வாலிபனை பார்த்தா ஒரு சகோதரனா ஒரு சகோதரியை பாக்குறேன், அது இல்லாம வேற ஒரு தாட் வருதுனாலே அந்த இடத்துல உங்க மனசுல அன்பு இல்லைன்னா, ஆரம்பத்திலே சொன்னேன், அன்பு இல்லைன்னா நம்ம யாருக்கு எதிர்த்து நிக்கிறோம்? கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கிறோம். நம்ம சத்ருவா மாறிடுறோம் தேவனுக்கு. சோ அந்த பாவத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. இது என்னைக்கும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னோட கூட எபேசியர் 4வது அதிகாரம் 15-16 வசனம் எடுத்துக்கோங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமீன். இந்த இடத்துல என்னன்னாக்கா, பக்தி விருத்தி ஏதுவாகிறதுபடி கிறிஸ்து தான் இந்த சபைக்கு தலை. சோ நம்ம எல்லாரும் கணுக்கள், நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த போன்ஸ், அந்த ஜாயின்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஜாயிண்டா இப்ப இங்க இந்த கையில பார்த்தா எத்தனை ஜாயின்ஸ் இருக்கும், அந்த ஜாயின்ஸ் வச்சுதான் இந்த ஒரு கை. அது மாதிரி இப்ப ஒரு சபையில 4 பேர், 5 பேர், 10 பேர், 10,000 பேர், 100 பேர், அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் ஒரு சபை. சோ இது வேண்டாம் அது வேண்டாம், இந்த ஜாயிண்ட் வேண்டாம்னா அப்ப இந்த பார்ட் எனக்கு ஒர்க் ஆகாது, இந்த ஜாயிண்ட் வேண்டாம்னா இந்த கை எனக்கு ஒர்க் ஆகாது.
ஒவ்வொரு இதையும் நம்ம வேண்டாம்னு ஏதாவது பண்றச்சு, அப்ப அந்த ஒரு பார்ட் நம்ம மட்டம் பட்டுச்சுவோ இல்ல அது வேண்டாம் ஒதுக்கடிச்சு என்னாகும், அந்த ஏரியா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. சோ அதுபடி நம்ம எப்படி இருக்கணும், அவர் தான் தலையா இருக்காருன்னா அந்த எப்படி கணக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு அவயமா ஒரு ஃபுல் பாடியா மாறுதோ, நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சபை. நான் தனியா பார்த்தா நான் ஒரு சபை, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்துன்னு பார்த்தாக்கா நம்ம ஒரு சபை. சோ நம்ம தனித்தனியாவும் சபையா இருக்கும், தேவனுடைய ஆலயமா இருக்கும், நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயமா இருக்கும். எங்க 2 பேர் தொழுது கொள்கிறார்களோ அந்த இடத்துல தேவன் பிரசனை வந்து இறங்கும். தேவ பிரசனை இறங்குறது மாத்திரம் இல்ல, அவர் அந்த இடத்துல ஜெபத்துக்கு ஆமீனும் ஆமீனும் பதில் சொல்லுகிற உண்மையை ஒத்துமா நம்ம ஜெபிக்கிற ஜெபம். ஆமீன். சோ இன்னைக்கு அன்புனா நம்ம என்னன்னு பார்த்தோம், அன்பு என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தோம், அன்புல நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், அன்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். சோ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துப்போம். அந்த அன்பு இல்லைனாக்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்ப்போம். என்னோட கூட ஒரே ஒரு வாட்டி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அந்த அன்புனா அது மாதிரி என்னன்னு படிச்சுங்க. அதை வச்சுதான் நம்ம ஜெபமே செய்ய போறோம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூத பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு ஈராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் நம்மளுக்குள்ள அன்பு இல்லைனாக்க நம்ம எவ்வளவுதான் நம்ம ஒர்க் பண்ணாலும் எவ்வளவுதான் பேசினாலும், நான் அன்பே இல்லாம யோசிச்சு பாருங்க, ஒரு புருஷனுக்கு போய் பொண்டாட்டி வந்து காலையில எழுப்பி இந்த இது குடி இந்த அதை சாப்பிடு அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி இருக்கும்? இல்ல ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம், அந்த புருஷனை எழுப்பரிச்சு அன்போட போய் ஒரு கப் ஆஃப் டீ அப்படி கொடுத்து அப்படி பேசச்சே, வெறும் ஒரு பார்வை பார்க்கறச்சே அந்த அன்பு அங்க வெளிப்படும். இல்ல வார்த்தையில பேசச்சேவோ அந்த இடத்துல அது எப்படி இருக்கும்? அன்பு இல்லைனாக்க ஓசையில பாத்துருமா அதேதான் கணவர் இருக்கும். கணவர் வந்து ஆபீஸ்ல வச்சு பேசச்சு என்னம்மா எப்படி இருக்கு என்னன்னு கேட்கறத விட ஒரு பார்வை பார்த்து ஓகே வரேன் அப்படின்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்றதுக்கும், இப்பதானே வந்தேன் என்ன நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கச்சு, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு அந்த தோரணையில கேட்கச்சுவே, ஐயோ இவ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க கூட வேண்டாமே, ஏன்னாக்கா அந்த இடத்துல அன்பு இல்லையே. ஏன்னா அந்த கணவருக்குள்ள அந்த இடத்துல அன்பு இல்ல, டயர்ட்னஸ் தான் இருக்கு. சோ அன்பு உங்களுக்குள்ள இருக்கச்சு, நீங்க எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலும் அன்பு ஒன்னே ஒண்ணுதாங்க. நம்ம எவ்வளவு டயர்டா இருக்கலாம், நம்ம எவ்வளவு வேணாலும் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா மத்தவங்களை நம்ம முன் வைக்கச்சு நம்மளோட அந்த செல்ஃப் பத்தி யோசிக்காம அடுத்தவங்களை பத்தி யோசிப்போம். ஏன்னா அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் வந்திருக்காரு. அவரை பத்தி யோசிக்கல, நம்மளை பத்தி யோசிச்சதுனாலதான் அவர் வந்தார். அடுத்தது, நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேசத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்குள்ள எவ்வளவு வரங்கள் தீர்க்கதரிசனம் இருக்கிற வரங்கள் எல்லாம் வேணா இருக்கலாம், ஆனா அன்பு இல்லைனாக்க அந்த ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அன்பு இருந்தாதான் ஒருத்தருக்கு ப்ராஃபஸியே ஒழுங்கா பண்ண முடியும், அன்பு இருந்தாதான் ஒருத்தருக்கு வந்து ஜெபிக்க முடியும், அன்பு இருந்தாதான் நான் ஒருத்தருக்காக வந்து பரிந்து பேச முடியும். அன்பே இல்லாம நான் அதை பண்ணனாக்கா நான் ஒரு ரோபோவா மெக்கானிக்கலா நான் செய்யறேன்னு அர்த்தம். அன்பு வந்து மனுஷங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபை, அந்த அன்பு இல்லைனாக்க நம்ம வாழவே முடியாது. இல்லை அந்த அன்பு இருந்தாதான் உங்களுக்குள்ள நீங்க 1000 எல்லாம் நல்லது வேணா நீங்க செய்யலாம், நான் அப்படி தானம் பண்றேன் தர்மம் பண்றேன் அப்படி எல்லாம் பண்றேன்னு எல்லாம் பண்ணி நீங்க தான தர்மம் எதனால பண்ணுவீங்க? நான் இன்னைக்கு இது கொடுத்து எனக்கு இது வருமா, நான் இதை செஞ்ச ஆண்டவருக்குள்ள காணிக்க போட எனக்கு வருமா? அந்த இடத்துல அன்பு கிடையாது. அங்க ஒரு என்ன பிசினஸ் மைண்ட் வந்துடுது. அன்பு இருக்கிறது எதையுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காது. தேவன் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களையும் நேசிக்கல, அவர் அன்பாகவே இருக்கிறதுனால தான் உங்களையும் நேசிச்சார். சோ அன்பு இருந்ததுனாக்க நம்மளுக்குள்ள அந்த தீர்க்க தரிசன வரங்கள்லாம் அழகா கிரியை செய்யும். அன்பு இல்லாம அந்த தீர்க்க தரிசனம் இருந்தாக்க அந்த இடத்துல மிராக்கிள் நிச்சயமா நடக்காது, தேவனாம அந்த இடத்துல மகிமைப்படாது. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஒரு குடும்ப தலைவன் வந்து குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்லி எவ்வளவுதான் காலையில நைட் வரைக்கும் உழைக்கலாம், ஏன்னாக்கா நான் இந்த குடும்பத்துக்கு வந்துட்டேனே இவங்களை காப்பாத்தணுமேனு. ஆனா அது அன்பு இல்லாம செய்யறச்சு நீங்க எவ்வளவுதான் உங்களை வருத்திக்கிட்டு சம்பாதிச்சு கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டினாலும் அந்த இடத்துல அன்பு இல்லைனாக்க அது ஒண்ணுமே செய்யாது. நீங்க எவ்வளவு தான தர்மம் செஞ்சாலும் எவ்வளவு நல்லது பண்றேன்னு நீங்க போய் பண்ணாலும் உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா அது ஒண்ணுமே கிடையாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்பு வந்து பிரைடா இருக்காது, அன்புக்கு ஜெலஸ் கிடையாது, அன்பு நீடிய சாந்தம். அப்படின்னாக்க உங்களை ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இல்ல ஒரு விஷயத்துல உங்க வீட்டுல ஒருத்தர் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் மாறலைன்னா என்ன ஆண்டவரே இவர் மாறவே மாட்டேன், எலியாவின் அக்னி இறக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல அன்பு கிடையாது. அந்த இடத்துல என்ன மாத்தினீரே ஏசப்பா, என்ன உருவாக்கினீரே,
இவங்களையும் மன்னிங்க, இவங்களையும் மாத்துங்க, இவங்களையும் உருவாக்குங்க. அதுதான் அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. யாருக்குமே கெட்டது நினைக்காது அன்பு. கோபப்படாது. கோபம்னாக்க கோபமே படக்கூடாதுன்னு இல்ல, ரைட்டியஸ் ஆங்கர் இருக்கு, அது நீதி உள்ள ஒரு கோபம். இந்த சினங்கிறது வந்து தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டுக்கிட்டு, என்ன தொட்டதுக்கு இந்த ஆளுக்கு வேற வேலையில எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு, இந்த அம்மாக்கு வேற வேலையில எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க, அப்படி ஆயிடும். அன்பு இருக்கச்சு அப்படி ஆகாது. அது மாத்திரம் தன்னைத்தானே புகழ்ந்துக்காது. நான் இப்படி செஞ்சேன்னு தெரியுமா, நான் அப்படிப்பட்ட செஞ்சேமா, அந்த மாதிரி பேசாது. இன்னொன்னு எப்படின்னாக்க என்ன மத்தவங்க பிரைஸ் பண்ணணும்னு நினைக்காது. அன்பு வந்து பிரைஸ்க்கு எந்த இடத்துலயுமே ஆசையே படாது. அன்பு அன்பு மட்டும்தான் கொடுக்கும். அன்புக்கு வேற எதுவுமே தெரியாது. அன்புக்கு பொறாமை கிடையாது, அன்புக்கு ப்ரைடு கிடையாது. அன்பு மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காது. ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா மனுஷங்க சுபாவம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கலனாக்க சாமி இருப்பீங்க. ஆனா அது மத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சுனாக்க அது மட்டும்தான் தாங்க முடியாது. எனக்கு கிடைக்கலன்னா ஓகே, அவங்களுக்கு எப்படி அது கிடைச்சது, எனக்கு நடக்கல அவங்களுக்கு அது வந்ததுனாக்க தட் இஸ் டோட்டலி ராங். அது வந்ததுன்னா அங்க அன்பு இல்ல, அதுதான் தீங்கு, அதுதான் பொல்லாங்கானது. அந்த சுபாவம் யாருக்கையாவது இருந்ததுன்னா இன்னைக்கு ஆவியான சொல்ற அந்த சுபாவத்திலிருந்து வெளியில வந்துருக்கு. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்துல வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு அநியாயம் நடக்குது, அவன் அன்னைக்கு எனக்கு இப்படி பேசினான்ல, அவனுக்கு விழுந்தான்ல, அந்த குடும்பம் என்ன அப்படி நடத்திச்சு இல்ல, இன்னைக்கு அந்த குடும்பம் அப்படி ஆகுது இல்ல, நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது அன்பு. ஏன்னா அநியாயத்துல அது சந்தோஷப்படும். ஐயோ அப்படி ஆயிடுச்சு, எசப்பா அவங்கள மன்னிங்க, அவங்கள காப்பாத்துங்க, அதுதான் அன்பு. அதே மாதிரி அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்காரு. அவர் சொல்ற வேத வசனம் உங்களுக்கு சிலப்போ இந்த ட்ரெஸ் போடாதீங்க, இந்த இதோட பேசாதீங்க, இல்ல இந்த தொழில் செய்யாதீங்கன்னு உங்க டிசைர் வந்து என்ன சொல்லும், என்னோட இதுதான் செஞ்சாகணும், இந்த ட்ரெஸ் தான் நான் நீங்க போட்டுக்கிறது எவ்வளவு ஆசையோட நான் வாங்கினேன் அப்படிங்கச்சு. ஆண்டவர் சத்தியம், அவர் என்ன சொல்றாரு வேதத்துல, உங்களோட என்ன சொல்றாரோ அதை கேட்டு கீழ்படிக்கணும்னு. அந்த சத்தியம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு நெருக்கும், உங்களுக்கு வலிக்கும், உங்களுக்கு வேதனையா இருக்கும். ஆனா அதுல சந்தோஷமா, சரி ஏசப்பா உங்களுக்கு வேண்டாதது எனக்கு வேண்டாம், உங்களுக்கு பிரியமில்லாத எனக்கு வேண்டாம்னு சொல்லிச்சு அந்த சத்தியத்துல நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆமீன். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமீன். அன்பு எப்படி பண்ணும்? எல்லாத்தையும் சகிச்சுக்கும், எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அன்பு அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்த சகலத்தையும் விசுவாசினா மத்த மனுஷங்களை விசுவாசிக்கணும் இல்ல, மத்த மனுஷங்களையும் உங்களையும் என்னையும் படைச்ச தேவன் பேரை விசுவாசிக்கும். அந்த விசுவாசம் என்ன பண்ணுனாக்க, சரி இவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், தேவன் இருக்காருல அப்படின்னு அந்த விசுவாசம் தேவன் பேர்ல இருக்கும். சோ ஒருத்தவங்களை வந்து ஜட்மெண்டோட கண்ணோடி இவங்க போய் சொல்றாங்களா, என்னை ஏமாத்த வராங்களா, இவங்க இது வச்சு பேசுறாங்களா, இதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காது. அவங்க சொல்றாங்களா அது அப்படியே இது ஏசப்பா அவங்க சொன்னது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்க பாத்துக்கோங்க. அந்த நம்பிக்கை இயேசு பேர்ல வைக்கச்சு மத்தவங்களை நீங்க ஜட்மெண்ட் கண்ணோட பார்க்கவே மாட்டீங்க. ஆமீன். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். ஆமீன். அன்பு ஒரு நாள் ஒழிக்கவே முடியாது. ஏன்னாக்க காட் இஸ் லவ். காடை யாராவது ஒழிக்க முடியுமா? அவர் ஆதியும் அந்தமா இருக்கு, அல்பா ஒமேகமா இருக்கு, அவருக்கு வந்து முடிவே கிடையாதுங்க. அவரை அறிந்தவர் யாரும் இல்ல, அவரை புரிந்தவர் யாரும் இல்ல. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், லவ் நெவர் ஃபெயில்ஸ். அதனாலதான் நீங்க நினைக்கிற உலக பிரகாரமான லவ் இல்லைங்க நான் சொல்றது, தேவனுடைய அன்பு. உடனே லவ் நெவர் ஃபெயில்ஸ் அம்மா சொல்லிட்டாங்க, லவ் பண்ணலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா அந்த லவ்லாம் எப்ப பார்த்தாலும் ஃபெயில் தான் ஆகும். ஆனா தேவனுடைய அன்பு மாத்திரம் தான் நேற்று வென்று மாறாம இருக்கும், நிலைச்சு நிற்கும். அப்ப அந்த அன்பு என்ன ஆகும்? நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றது கூட, இப்ப வந்து ஜீசஸ் பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருந்தாங்க, இப்படி வர ஒரு பாலகன் பிறப்பாரு, இப்படி ஒரு குமாரன் வருவான்னு. அந்த தீர்க்க தரிசனம் அந்த ப்ராஃபஸி முடிஞ்சிருது. ஏன்னா இயேசு பிறந்துட்டாரு, மரிச்சாரு, உயிரோடு எழுந்தாரு, இப்ப நமக்காக வரப்போறாரு திரும்பியும். அந்த தீர்க்க தரிசனம் முடிஞ்சு வரப்போறாரு, தீர்க்க தரிசனம் முடியல, அது நடக்க போகுது. சோ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா, ஒரு ப்ராஃபஸி ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன், அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த தீர்க்க தரிசனம் கூட முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த அன்பு ஒரு காலம் ஒழியவே ஒழியாது. அந்நிய பாஷையும் கிடைச்சு அந்த அந்நிய பாஷை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு சில விஷயங்கள் நேரத்துல அந்த அந்நிய பாஷை டயர்ட் ஆயிடும். சோ நம்ம நிறுத்திப்போம், ஓய்ந்து போகணும் இருக்கும், ஒழிஞ்சு போயிருக்கோம்னு போட்டிருக்காது பாருங்க. அப்ப அது என்ன ஆகும்னாக்கா கொஞ்ச நேரம் நம்ம பேசாம இருப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ஆனா அன்புக்கு ரெஸ்டே கிடையாதுங்க. அன்பு சதா சர்வ காலமும். அன்பு எப்பவுமே அவர் இயேசு கிறிஸ்து உலக மாம்ச பிசாசை ஜெயிச்சது ஏன்னா தேவனுடைய அன்பு, தேவனுடைய கரம் அவரோட கூட இருந்ததுனால. அதே அன்பு உங்களோட எங்களோட இருந்துச்சு, நம்மளும் உலக மாம்ச பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமீன். ஏன்னா அன்பு பாவமே செய்யாது, அன்பில் பழுது கிடையாது. நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது.
நம்மளோட அறிவு கொஞ்சம் தான், நம்மளால தேவனை பத்தி எதுவும் தெரியும். நம்ம இப்போ தீர்க்கதரிசனம் ஒருத்தரை பத்தி ஆண்டவர் சொல்றாருன்னா ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டாரு, ஒரு 2 விஷயங்கள் தான். அந்த தீர்க்க தரிசனமும் அப்போ குறைவுள்ளதான், கொஞ்சம் தான் நம்மளுக்கு தெரியும். ஃபுல்லா எல்லாம் தெரிஞ்சிருச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சத்துருவா மாறிட்டு இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு அந்த மாதிரி இது கொடுக்கல. தேவனுக்கு அதுக்காக கொடான போது ஸ்தோத்திரம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒண்ணும் தெரியாம இருக்கிறச்சுமே நம்ம இப்ப எல்லாம் தெரியற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. அது எல்லாம் தெரியாம இருப்பதற்காக தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சொல்லுது. ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆவியானவர் நமக்குள்ள வரைச்சு, அன்பானவர் நமக்குள்ள வரைச்சு, நமக்குள்ள இருக்கிற குறைவுகள், வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் மாண்டும் வழியும் மீண்டும் தலை தூக்காமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். நிறைவானது இயேசு கிறிஸ்து தான். உங்க உள்ளத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து வரைச்சு, உங்க குடும்பத்துல இருக்கிற, உங்க சூழ்நிலையில் இருக்கிற, உங்க படிப்பு கருவிந்த வேலை தளத்துல இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கி போகும். ஆமென். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நம்ம குழந்தையா இருக்கச்சு குழந்தை மாதிரி, குழந்தைக்கு எப்ப எங்க பேசணும், என்ன பண்ணணும் எதுவும் தெரியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம், யாரையும் நம்பவும் எப்படின்னு. ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம். நம்ம ஆவியில எப்ப நம்ம இந்த ஆண்டவருக்குள்ள நம்ம வந்தோமோ, குழந்தையா இருக்கச்சு அதுல இப்படிதான் ஜெபம் பண்ணணும், எப்படி வேணும். ஆனா இப்ப நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் வளர்ந்துருக்கனால நம்ம முதல்ல தேவனை தேடணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி அந்த பைபிளை வியாக்கியானம் அதுக்கு அர்த்தம் எப்படி இது பண்ணணும், நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கணும், எப்படி தேவனாவது மகிமைப்படுத்தணும், எது சத்தியம் எது உண்மை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புத்தி உள்ளவர்களா கிறிஸ்துக்குள்ளாக நம்ம ஞானமா நடந்துக்கணும். அந்த ஞானத்தை கர்த்தர் தான் நமக்கு தரணும். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த உள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். ஆமென். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம யாராவது பார்த்திருக்கோமா? இல்ல. நம்ம கிறிஸ்து நம்ம ஆவியான சில தரிசனத்தை காமிச்சு அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். இல்ல ஆண்டவர் சில தரிசனம் அது வேற. ஆனா நம்ம இன்னும் யாருமே முகமுகமா இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கல. இப்ப நேரடாட்டமா பாக்குறோம், எப்படி வேத வசனத்தை வச்சு அந்த வார்த்தையை வச்சு நம்ம இயேசு எப்படிப்பட்டவன்னு. ஆனா ஒரு நாள் வரும், அவர் சபையை எடுத்துக்கொள்ள போச்சு. நம்ம எல்லாருமே, நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளாக, நம்ம சபையாக முழுவதும் கிறிஸ்துக்குள்ளாக அவர் வருகையில காணப்பட்டுச்சு. அப்ப இன்னைக்கு எப்படி பார்ப்போம்? ஒரு மணவாட்டி மணவாளனை பார்க்கறச்சு எவ்வளவு ஒரு சந்தோஷப்படுவோம், அப்படி முகமுகமா பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். இப்ப நம்மளுக்கு குறைவானதான் இருக்குது அறிவு. ஆனா அவரோட இதும்போது அவரோட நிறைவுனா நம்ம நிரப்பச்சு நிச்சயமா நம்ம அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்து நிற்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நமக்குள்ள விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இருக்கு. இது மூணுக்கு அன்பு தான் பெருசு. ஏன் நான் சொல்றேன்னாக்க, ஆண்டவர் அன்பாகவே இருக்கார். தேவன் மாத்திரம் தான் பெரியவர். தேவன் மாத்திரம் தான் கணத்துக்கு புத்தி பாத்திரத்துக்கு பெரியவர். அப்ப அந்த அன்பு நமக்குள்ள நிலைச்சு நிற்கச்சு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு சோர்ந்து போலாங்க, ஒரு நாளைக்கு நம்பிக்கை இல்லாம போலாம், ஒரு நாளைக்கு விசுவாசம் இல்லாம போலாம். ஆனா அன்பு இல்லாம போகச்சு பாருங்களேன், மொத்தமா காலி ஆயிடும். விசுவாசமோ இல்ல நம்பிக்கையும் இல்லாம இருக்கிறச்சு அந்த அன்பு ப்ளீஸ் எப்படியாவது தட்டி தவிர்த்தாவது அவர் சமூகத்துக்கு உட்காந்துருவோம். ஆனா அவர் மேல அன்பே இல்லைன்னு வச்சு அங்க ஒபீடியன்ஸே போயிடுச்சா? அன்புனா என்ன? தேவன் நேசிக்கிறது, அவர் சொல்றதை கேட்டு கீழ்படிஞ்சு நடக்கிறது. அந்த அன்பை வச்சு நம்ம ஒபே பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பா, நான் செய்யறேனாலும் செய்வோம். அந்த அன்பு இல்லைன்னா ஒபீடியன்ஸே போயிடுச்சுனாக்க அவ்வளவுதான், டோட்டலா தலையிடும். அதனாலதான் அன்பு தான் வசந்தத்தில். ஏன் சொல்றேன்னா, தேவன் அன்பா இருக்கார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், நமக்குள்ள அந்த அன்பை கொடுத்திருக்கார், நம்ம அவரோட நிலைச்சிருக்கச்சு, அவர் நம்மளோட வார்த்தை நமக்குள்ள இருக்கச்சு, நம்மளும் தேவனுடைய அன்பை எல்லாத்தையும் காமிக்க முடியும். ஆமென். ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை எதை செய்தாலும் ஆண்டவரை அன்பாக செய்யும்படி சொல்கிறேன். ஆண்டவரே பிதாவே, இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்காக அனுப்பும் போது அன்பாக தானே அனுப்புகிறேன். நாங்கள் பாவிகளாக நாங்கள் மறித்து நரகத்துக்கு போய்க்கூடாது என்று இயேசு கிறிஸ்து ஒரே பிறன குமாரனே எங்களை நேசிக்கிறதுனால நீர் அனுப்பிச்சு அதை ஆக்ஷன்ல காமிச்சிடே தகப்பனே. இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை நேசிக்கிறதுனால உங்களுடைய ஆக்ஷன் ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூமியில வந்தீர். ஆண்டவரே, ரத்தம் சிந்தினீர், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உங்களுடைய நாமத்தில் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரை உயிரோடு எழுந்து ஆண்டவரை இப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே. நீர் காண்பிக்கிற இந்த அன்பை நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மீது அன்பாகவே இருக்கிறதுனாலதான் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே தவறுகள் பாவங்கள் உங்களை நோகடித்து உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டு இப்படி செய்யாத இது சத்தத்தை உங்களுடைய மெல்லிய சத்தத்தினால எங்களை ஆண்டவரை உணர்வுள்ள அவை குறித்து உணர்த்தி கொண்டு வருகிறீர்கள் ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் ஆண்டவரை எங்களோட பேசிக்கொண்டு வருகிறீரே, எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீரே. அது உங்களுடைய அன்பு தானப்பா ஆண்டவரே. உங்களுடைய அந்த அன்பை ஆண்டவரை நாங்கள் எந்த அசட்டை பண்ணி விடாத படிக்கு தேவனின் அன்பாக இருக்கிறதுனால முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோட முழு சிந்தையோடு தேவனாகிய கர்த்தாவை உங்களுடைய அன்பு கூற உங்களுடைய அகாப்பி அன்பை பெற்றுக்கொண்டு எங்களையும் நாங்கள் மற்றவர்களை நேசிக்கிறது ஆண்டவரை உங்களுடைய அன்பை நாங்கள் நேசிக்க ஆண்டவரை யாரெல்லாம் எந்தெந்த ஸ்தானத்தை நாங்கள் பார்க்கணும், ஒரு அம்மாவாக தகப்பனாங்க ஒரு சகோதரனாக சகோதரியாக பார்க்கும் போது பாவம் வராதபடிக்கு ஆண்டவரை எதை செய்தாலும் ஆண்டவரே யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் அது எந்த ஆதாயம் வரும் என்று எதிர்பார்த்து செய்யாதபடிக்கு அன்பாகவே செய்ய ஆண்டவரை ஒரு கணவன் மனைவி ஆண்டவரை அன்பாக நேசிக்க ஒரு மனைவி தேவனுக்கு அன்பாக கீழ்ப்படிந்து போல கணவனுக்குள்ளாக கீழ்ப்படிந்து ஒத்தாசையாக இருக்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு அன்பு இருக்க ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ அன்பு இருக்க ஒவ்வொரு சகோதரத்திலும் தேவ அன்பு இருக்க தேவனுடைய பரிசுத்தம் இருக்க ஜெய கிறிஸ்து நீர் எல்லாத்தையும் ஜெயிச்சது போல நாங்களும் உலக மாம்சம் பிசாசை ஜெயிக்க உங்களுடைய அன்பினால எங்களை நிரப்புகிறாங்க ஆண்டவரே. அன்பு கோபம் கொள்ளாதப்பா, அன்பு பாவம் செய்யாதப்பா, அன்பு ஆண்டவரை எல்லா ராங் திங்ஸ் ஞாபகம் வைத்துக் கொள்ளாதப்பா, அன்பு மன்னிக்குமே, அன்பு சகல பாவங்களை மூடி மறைக்கும் என்று இருக்கிறாஜா ஆண்டவரே. மற்றவர்கள் செய்தது ஆண்டவரை நாங்கள் குற்றி காண்பிக்காதபடிக்கு எந்த இடத்துல நினைத்துக் கொண்டு இல்லாதபடிக்கு நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் ஒருவருக்கொரு மன்னிக்க ஒருவருக்கொருவர் ஆண்டவரை கனம் செய்ய முந்திக் கொள்ள ஒருவருக்கொரு கிறிஸ்துவ எங்களை தாக்குறது போல நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரை நாங்கள் தாங்க அவர்களுக்கு என்று ஆண்டவரை எதையாவது செய்ய ஆண்டவரை மனதார செய்ய அன்புடன் செய்ய எதை செய்தாலும் அன்புடன் செய்ய ஒவ்வொருவரும் கிருபை தருகிறார்கள். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.